சனிப்பெயர்ச்சி பலன் 2025 கடகராசி அன்பர்களே. வருகிற மார்ச் 29 திருக்கணித பஞ்சாங்கம் படி நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சியானது ஒரு பெரிய ரிலீஃபை உங்களுக்கு கொடுக்க போகுது. அஷ்டமத்து சனியால் கடந்த 2.5-3 வருஷமாகவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், 7.5 சனி கொடுக்குற தாக்கத்தை விட சிலருக்கு இந்த அஷ்டமத்து சனியால் தாக்கம் கூடுதலாகவே இருந்திருக்கும். அதுவும் சனி உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இல்லை, மற்ற சில முக்கியமான கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் சரியாக இல்லை, தசா புத்தியும் சரியாக இல்லைன்னா இந்த அஷ்டமத்து சனி வந்து ரொம்ப ரொம்ப படுத்தி இருக்கும். அதுலேருந்து இப்போ நீங்கள் வெளியில் வர நினச்சி ரொம்ப சந்தோஷப்படலாம். அதோட கோச்சார ரீதியாக மற்ற கிரகங்களும் குறிப்பாக குரு இப்போ மாறப்போகிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. ஆனால் உங்களுக்கு இன்னொரு நல்ல நியூஸ் என்னென்னா, கேது நடக்க போகிற ராகு பயிற்சியில் கேது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். அதனால் குரு வந்து கைவிட்டாலும் கேது வந்து உங்களுக்கு கை கொடுப்பார். சனி வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வர்றார். தொழில் வியாபாரமெல்லாம் சூப்பராக இருக்கும். என்னென்ன புது புது விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினச்சிங்களோ, அது என்னென்னலாம் பெண்டிங்கில் போட்டிருந்தீங்களோ, இல்லை என்னென்ன விஷயத்தில் நீங்கள சறுக்கினீங்களோ, அந்த சறுக்கல்லேருந்து தான் நீங்கள் ஏறுமுகமாக போவதற்கு வாய்ப்புகள்லாம் கொடுக்க போகிற காலம்தான் இப்போ வரப்போகிற இந்த சனிப்பெயர்ச்சி காலம். நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. வேலையை விட்டு வேலை மாறுறதோ, இல்லை வேறு ஊருக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்களோ, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், இல்லை வெளிநாட்டில் ரொம்ப வருஷம் வேலை பார்த்தாச்சு திரும்ப சொந்த ஊருக்கு வரணும், ஊர்லேயே வந்து செட்டில் ஆகணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், காணி வாங்கணும், பூமி வாங்கணும், எல்லா விதமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் நல்லபடியாக கச்சுன்னு பிடிச்சிங்க, நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க. சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுப்பார். அதே மாதிரி தம்பதிகள், கல்யாணமான தம்பதிகள், கல்யாணமாக போகிற தம்பதிகள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு காலம். நல்ல விஷயங்கள்லாம் நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி பிரிந்த தம்பதியினர், ஏதோ சம் ரீசன் பிரிஞ்சிட்டோம், ஆனால் டைவர்ஸுக்கு போகலை, தனித்தனியாக வாழ்கிறோம், திரும்ப ஒன்றா சேர போகிறோம், அதுக்கெடுத்த முயற்சியெலாம் கூட இப்போ சரியாக வந்திருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் அது முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய நல்லா பாசிட்டிவாக நடக்கும். அதே மாதிரி காதலர்களுக்கு நம்ம காதல் சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு கூட காதல் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் கூட இப்போ வந்து நல்ல அனுகூலமான ஒரு காலப்பகுதி. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலம். அதே மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அது உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், ஏதாவது மாற்றி ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது, சர்ஜரி, ஹஸ்பண்டுக்கு சரியில்லை, ஒய்ஃபுக்கு சரியில்லை, இப்படியே ஏதாவது குழந்தைகளுக்கு சரியில்லை, இந்த மாதிரி போட்டு படுத்தி எடுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வெளியில் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய காலம். உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்குங்க. ஃபுட் கண்ட்ரோல் நல்லா பண்ணிக்கோங்க. நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க, பாசிட்டிவாக இருங்க, தன்னம்பிக்கையுடன் இருங்க. நிச்சயமாக சனி பகவான் இந்த அடுத்து வரப்போகிற 2.5-3 வருஷத்தில் உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போவார். அதே மாதிரி சின்ன சின்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும். நல்லா பயன்படுத்திக்கிங்க. இந்த காலப்பகுதியில் ஹெல்த் செக்டாரில் இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலமான காலப்பகுதி. அதே மாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான காலப்பகுதி. மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கிங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு விடுபட்ட ப்ராஜெக்ட் எல்லாம் திரும்ப வந்து சேரும். சினிமாவில், சின்ன திரையில் பெரிய ப்ராஜெக்டில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் செலக்ட் ஆகிருப்பீங்க, ஆனால் ஏதோ ரீசனால் அவங்க வந்து உங்களை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. இப்போ திரும்ப வேறு அது மாதிரியான நல்ல சான்சஸ் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலப்பகுதி. அதனால் கடக ராசிக்காரர்கள் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திட்டு வாழ்க்கையிலே அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய காலப்பகுதி. அதே மாதிரி கவர்மெண்ட் அரசு வேலை எனக்கு கிடைக்கணும், அதுக்காக ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஏதோ சம் ரீசனால் ஃபெயில் ஆகிருப்பீங்க, இல்லை சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும், அந்த விஷயங்களெல்லாம் இப்போ நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி பேங்கிங் செக்டாரில் போய் வேலை செய்யணும், இந்த மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு எய்ம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நல்லபடியாக பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலம். இந்த காலப்பும் நல்லபடியாக அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து நல்ல கூடுதல் பலன் கிடைக்கணும்னு சொன்னால்
மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயாரை வந்து உத்தர நட்சத்திரம் வருகின்ற நாட்களில், வெள்ளிக்கிழமை நாட்களில், பௌர்ணமி நாட்களெல்லாம் வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு முடிந்தால் அஷ்டலக்ஷ்மி பூஜை செய்து ஹோமம் செய்து வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் நல்ல பலனை தரும். இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசி அன்பர்களுக்கு 90% நல்ல பலன்களை தரும், 10% தீய பலன்களை கொடுக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய ஜாதகத்தில் சனி நல்லா இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் கூடுதலான நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியிலே நல்ல பலன் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி.